எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 4க்கு தேவையான பகுதிகள் மட்டும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், அமிலங்கள், காரங்கள், உப்பில் பிஹெச்சோட மதிப்பீடு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். பிஹெச் மதிப்பீடு அப்படின்னா என்ன, ஓகேங்களா? பிஹெச் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, கரைசல் இருக்குல்ல, அதில் ஹைட்ரஜனுடைய செறிவின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறதுன்னா அளவிடுறதான் பிஹெச் அளவீடு அப்படிங்கிறாங்க. கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளுடைய செறிவின் அடிப்படையில் அளவீடு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிஹெச் அளவீடு அப்படிங்கிறாங்க. இதில் பிஹெச்சில் இந்த பி என்பது ஜெர்மன் மொழியில் உள்ள பொட்டானிஷ் என்ற வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த பிஹெச்சில் பி அப்படின்னா என்னென்னா ஒரு ஜெர்மன் மொழி சொல், ஓகேங்களா? அதோட பொருள் ஏன்னா அது அந்த ஜெர்மன் மொழி சொல் எதுலேருந்து வந்தது பிஹெச் அப்படின்னா பொட்டானிஷ் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. பொட்டானிஷ் என்னென்னா அதிக ஆற்றல் அப்படிங்கிறாங்க. பிஹெச் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு கரைசல் அமிலத்தன்மையாக இருக்கா, காரத்தன்மையாக இருக்கா, அல்லது நடுநிலைத்தன்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறாங்க. பிஹெச்சோட குறியீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0லேருந்து 14 வரையும் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிஹெச்சோட மதிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0லேருந்து 6.9 வரையும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அமிலங்கள் அப்படிங்கிறாங்க. பிஹெச்சோட மதிப்பு 7 இருந்துச்சு அப்படின்னா அது நடுநிலைத்தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க. பிஹெச்சோட மதிப்பு 7.1லேருந்து 14 இருந்துச்சுன்னா அது காரத்தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க. அன்றாட வாழ்வில் மனிதனுடைய பிஹெச் வேல்யூ, மனிதனுடைய உடலோட பிஹெச் வேல்யூ, மனித உடலோட பிஹெச் வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 7லேருந்து 7.8. மனித இரத்தத்தோட பிஹெச் மதிப்பு 7.35 to 7.45. இறப்பையில் உள்ள அமிலம் இருக்குல்ல, அதோட பிஹெச் வேல்யூ 2.0, அதாவது 2.0, அதாவது ஹெச்சிசியோட பிஹெச் மதிப்பு. இந்த இறப்பையோட ஹெச்சிசியோட பிஹெச் மதிப்பு 2 இருந்துச்சுன்னா இறப்பையை பாதிக்காமல் என்னன்னா உணவை செரிக்க உதவுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பரிசுதேவுக்கான காரணம், மனிதனுடைய உமிழ்நீர் பார்த்துட்டிங்கன்னா 6.5லேருந்து 7.5. இதான் மனிதனுடைய உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு, ஓகேங்களா? ஆனால் அந்த மனித உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு 5.5க்கு கீழே செல்லும்போது அந்த பற்களுடைய எனாமல் என்னென்னா பாதிக்கப்படுது, ஓகே? பற்களுடைய எனாமல் என்ன பண்ணுதுன்னா பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அந்த பர்பஸை டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அது என்ன தன்மை கொண்டதுன்னா காரத்தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து மண்ணோட பிஹெச் வேல்யூ, சிட்ரஸ் பழங்கள் அது உருவாகிறதுக்கு, அது முளைக்கிறதுக்கு எந்த தன்மை கொண்ட மண் தேவைப்படுது அப்படின்னா காரத்தன்மை கொண்ட மண் தேவைப்படுது. நெல் பயிரிடுனா அது அமிலத்தன்மை கொண்ட மண் தேவைப்படுது. கரும்பு பயிரிடுனா நடுநிலைத்தன்மை கொண்ட மண் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மழைநீரோட பிஹெச் மதிப்பு, மழைநீரோட பிஹெச் மதிப்பு 7, ஓகேங்களா? அந்த வளிமண்டலத்தில் உள்ள காற்று இருக்குல்ல, அந்த காற்றில் சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் கலந்து என்னன்னா அந்த வளிமண்டலத்தோட காற்றை மாசுபடுத்துது, ஓகேங்களா? அப்போ என்னென்னா அப்போ பெய்கிற மழைக்கு பேர் தான் அமிலமழை அப்படின்னு சொல்கிறோம். அந்த அமிலமழை பெய்யறதுக்கான காரணம் என்னென்னா அதோட பிஹெச் மதிப்பு மழைநீரோட பிஹெச் மதிப்பு 7ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணாங்கன்னா அமிலமழை பெய்யறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைநீரோட பிஹெச் மதிப்பு 7ஐ விட குறைந்தால் அவை அமிலமழை அப்படின்னு சொல்கிறாங்க. சில இதில் சில பிஹெச் வேல்யூ சில இது கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதோட பிஹெச் வேல்யூ 4% இருந்துச்சுன்னா அதோட பிஹெச் வேல்யூ 0. வயிற்றில் உள்ள அமிலம் அதோட பிஹெச் மதிப்பு 1. எலும்பிச்சை சாறு, 2 ரூபாய்க்கு எலும்பிச்சை பழம் வாங்குகிறோம், 2. அசிட்டிக் அமிலம் 3. ஆரஞ்சு பழம் 3.50 வாங்குகிறோம், ஓகேங்களா? பிஹெச் வேல்யூ 3.5. சோடா நீர் மற்றும் திராட்சை அதோட பிஹெச் மதிப்பு 4. புளித்த பாலோட பிஹெச் மதிப்பு 4.5. தூய பாலோட பிஹெச் மதிப்பு 5. மனிதனுடைய உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு 6லேருந்து 8 வரலையும். தூய நீரோட பிஹெச் மதிப்பு 7. தக்காளி சாரோட பிஹெச் மதிப்பு 4.2. காப்பியோட பிஹெச் மதிப்பு 5.6. ரத்தத்தோட பிளாஸ்மாவோட பிஹெச் மதிப்பு 7.4. முட்டையோட கரு இருக்குல்ல, அதோட பிஹெச் மதிப்பு 8. கடல் நீரோட பிஹெச் மதிப்பு 8. சமையல் சோடாவோட பிஹெச் மதிப்பு 9. அமில நீக்கியோட பிஹெச் மதிப்பு 10. மெக்னீஷியம் பால்மம் அதோட பிஹெச் மதிப்பு 10. அமோனியா நீர் அதோட பிஹெச் மதிப்பு 12. 11, பழைய புக்கில் 12 கொடுத்துருப்பான். சுண்ணாம்பு நீரோட பிஹெச் மதிப்பு 12. வடிகாலை சுத்தமாக்கும் பொருளோட பிஹெச் மதிப்பு 13. எரிசோடா சோடியம்
ஹைட்ராக்சைடு 4% இருந்துச்சுன்னா அதோட பிஹெச் மதிப்பு வந்து 14. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் வந்து எதுனா வந்து பிஹெச் வேல்யூ. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? லாஸ்ட் ரிவிஷனுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ.